இப்படி ஒரு வியாதி வந்து நான் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் கடவுளோட ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை? இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம், சினிமாவே வேணாம், எனக்கு விட்டுருங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் இவர்கிட்ட போப்பா சரி பண்ணி விடுவார். நம்பிக்கையில் சின்ன இடம் ஏஎம் டாக்டர்னு ஃபிசியோதெரபி ஏஎம் டாக்டர் அவர் வந்தார். சார் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருவாங்க, அக்கு பஞ்சர்னுவாங்க, 10 ஊசி குத்துவாங்க, போயிடும். வாய் போயிடுச்சு, அப்புறம் வாய் அப்படியே தான் இருக்கும், ஊசி தான் உள்ளே போய் வரும். அதில் மாற்று கருத்தே இருக்காது. அப்படியே பார்த்து கடைசியில் அவர்கிட்ட போய் அவர் கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வச்சாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் ஒரு 1/2 மணி நேரம் அது உயிர் போயிடும் அந்த வலி நேரத்தில். அப்புறம் வாய் நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்னை பார்க்குறவங்களாம் டவுட்டாக பார்ப்பாங்க, வாய் சரியா இருக்குதா அவனுக்கு, சிரிங்க அப்படின்னும். சிரிச்சா கரெக்டாக தான் இருக்குது, எப்படி சரியாச்சு? கருத்தர் எனக்கு அருணார், இயேசு கிறிஸ்து எனக்கு காப்பாற்றினார். அதான் உண்மை. கரெக்டான ஒரு இடத்துல நமக்கு வியாதிகள்லாம் வரும். வியாதிகள் வராமல் இருக்கவே இருக்காது, எல்லாருக்கும் வியாதி வரும். ஆனால் வியாதி வரும்போது நம்மை சரியான இடத்துல வழி